ஹலோ ஹாய் வணக்கம் நண்பா. லாஸ்ட் எபிசோட் பார்த்தீங்கன்னா நம்ம பரோட்டோ பாட்டிமாவை ஃபாலோ பண்ணிட்டு வர அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கென்கிட்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோமா மான்ஸ்டர் வந்து கண்ட்ரோல் பண்ணிருக்கோம். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பரோட்டோவை நோக்கி அந்த அட்டாக்கை விட சீக்கிரம் பாட்டிமா இங்கேருந்து கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா பரோட்டோ அந்த பக்கம் ஓடுவான். பரோட்டோவை ஃபாலோ பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அந்த அட்டாக்கெல்லாம் போயிட்டு இருக்கேன். அப்படியே பரோட்டோ ஒவ்வொன்றுலேருந்து பார்த்தா எஸ்கேப் ஆகிட்டே போயிட்டு இருப்பான். என்னடா இது பின்னாடி ப்ளூ கலராக ஏதோ ஒன்று துரத்துன்னு பார்த்தா ஒரே அடி தான் மொத்த இடமும் உடஞ்சி போய் கீழே விழும். அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். அந்த சைடு வந்து பார்த்துட்டாக்கண்ணா அப்படின்னு சொல்லி பார்த்தா பாட்டிமா முன்னாடி வந்து நின்றுருப்பாங்க. கரெக்டாக அந்த பாட்டிமாக்குள்ளே போக பாட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தா பரோட்டோன்னு சொல்லிட்டு இருப்பான். கரெக்டாக அந்த பாட்டிமாக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் டெவில் உள்ளே போச்சு இல்லையா, அப்படியே அந்த பாட்டிமாவோட மொத்த மெமரியும் பார்த்தீங்கன்னா அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு வெளியே எடுத்துரும். வெளியே எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா கென்கிட்சுக்குள்ளே போக கென்கிட்சு இன்னும் பவராக இருப்பான். அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா பாட்டிமா கனடா ஆச்சுன்னு சொல்லி பார்க்க பாட்டிமா அப்படியே கவுந்தரிச்சு கீழே விழுந்திருப்பாங்க. பாட்டி அப்படின்னு சொல்லி பரோட்டோ சொல்ல அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு அட்டாக் நம்ம பரோட்டோ நோக்கி தான் வந்துருக்கோம். நம்ம பரோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா அதை ப்ரொடெக்ட் பண்ண நிற்க கரெக்டாக அந்த ஹேர் கிளிப் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஹேர் கிளிப்பில் பட்ட உடனே அந்த அட்டாக் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். அதாவது அந்த ஹேர் கிளிப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அட்டாக்லேருந்து நம்ம பரோட்டோ காப்பாற்றிருக்கோம். பட் பின்னாடி இருந்து ஒரு சோல் அட்டாக் வந்து நடந்திருக்கும். நம்ம பரோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா அதில் மாட்டிருப்பான். அப்படியே பரோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அவனோட மெமரி லாஸ் ஆகும். மெமரி பவர் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம கென்கிட்சு எடுக்க அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா பரோட்டோ கீழே விழுந்திருப்பான். என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பரோட்டோ வந்து அப்படியே யோசிக்க அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மெமரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எரேஸ் ஆகிட்டே வந்திருக்கும். அந்த தேட்டருக்கு போயிருப்பான். தேட்டருக்கு போயிட்டு என்ன படம் இது ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம பரோட்டோ சொல்லிட்டு இருப்பான். அடா இது இன்ட்ரெஸ்ட்டாகவே இல்லைன்னும் அன்சி சாரதா சோச்சோலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பரோட்டோ திட்டிருப்பாங்க. டே உனக்கு லவ்னா என்னன்னு தெரியுமாடா, இது எவ்வளோ ஒரு காவியம் தெரியுமா, அந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ட்ராஜடிக் ஸ்டோரி, எப்படி வந்து பார்த்தீங்கன்னா என்னாச்சு எதுவுமே புரியல. என்னது லவ் ஸ்டோரி, அது சொல்லவே இல்லை. எப்போ ஹீரோ ஹீரோயின் லவ் சொன்னாங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, இது லவ் படம்லாம் இல்லை அப்படின்னு பரோட்டோ சொன்னது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோணமார் நடந்து போயிட்டு இருக்கும்போது என்னோட நிஞ்சாவே தான் என்னோட ஒரே ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட், நான் அதை ஃபாலோ பண்ணி நான் ஒக்காகி ஆவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம கோணமார் சொன்னது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எரேஸ் ஆகிட்டு இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரேமனை வந்து காப்பாற்ற பரோட்டோ போகும்போது நம்ம பரோட்டோக்கு முன்னாடி முந்திக்கிட்டு நம்ம கோணமார் போயிட்டு ரேமனை வந்து காப்பாற்றிருப்பாங்க இல்லையா, அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பரோட்டோட மெமரியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எரேஸ் ஆகிட்டே இருக்கும். அந்த இடத்துல என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம கோணமாரும் ரேமனை கீழே இறக்கி விட்டுட்டு நீங்கள் வந்து இப்போ ஓகே தானே, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓகே தான், என்னை மன்னிச்சிருங்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லவே மறந்துட்டேன், என் பேர் ரேமன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ரேமன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா பரோட்டோ வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பரோட்டோ ரொம்ப தேங்க்ஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே உன்னை மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. அப்படியே அவங்க நடந்து போகும்போது உங்கள் ரெண்டு பேரையும் நான் என் லைஃப்பில் எப்பயும் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி திரும்பி ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேமன் வந்து அவங்க ஊருக்கு வந்திருப்பாங்க. அந்த மெமரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக எரேஸ் பண்ணி கென்கிட்சு வந்து எடுத்திருப்பான். நம்ம பரோட்டோவால் தலைவலி தாங்க முடியாது, ஆனால் எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சாகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பரோட்டோ அந்த இடத்துல கூட பின்னாடி கென்கிட்சு மெமரி எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருப்பான். பரோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஓட முடியாமல் ஓட்டிருப்பான். என்ன நடக்குதுங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பரோட்டோ வெளியே வர, டேய் யாரா நீ, எப்படா எங்கள் வில்லேஜுக்குள்ளே வந்த அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காட்ஸ் வந்திருப்பாங்க. கென்கிட்சு நாங்கள் இப்போ இவனை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்க, இவனை பிடிச்சி முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம கென்கிட்சு சொல்ல, அமைதியாக இருங்கடா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம பரோட்டோ வந்து சொல்லிட்டு இருக்க கையில் வந்து பார்த்தா அந்த கிளிப்பை பார்த்துருப்பான். கிளிப்பை பார்த்த உடனே வந்து அந்த லைட்டாக வந்து பார்த்தா அவனுக்கு மெமரி திரும்ப ரீகெயின் ஆகிருக்கும். நம்ம பரோட்டோ இங்கேருந்து எப்படியாவது தப்பிச்சாகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வேகமாக ஓடி வந்திருப்பான். அந்த ரிவர் வந்து போயிட்டு இருக்கிற ரிவர் மலை மேலே வந்து நின்றுருப்பான். எப்படி இவங்ககிட்டேருந்து இப்போ தப்பிக்கிறது, ரெண்டாவது வழி இருக்கணுமே, யார் இவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம பரோட்டோ யோசிச்சுட்டு இருக்கேன். நான் யார், நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி பரோட்டோ யோசிச்சுட்டு இருக்கேன். அவனுக்கு மெமரி வந்து பார்த்தா அப்படியே வந்து போயிட்டு இருக்கோம். டே அவன் இங்கே தாண்டா இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்தா கண்டுபிடிக்க நம்ம பரோட்டோ கால் தவறி மேலே இருந்து கீழே வேகமாக ஒரு ஆற்றுல வந்து பார்த்தா அப்படியே கீழே விழுந்திருப்பான். அச்சோ நம்ம பரோட்டோக்கு என்னாச்சு அப்படின்னு நான் பார்க்க அந்த சைடு கென்கிட்சோட ஆளுங்களாம் இப்போ அவனை வந்து பார்த்தோன்னா நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிதான். அடா இந்த பூச்செல்லாம் பார்த்தோன்னா நம்ம ஃபாலோ பண்ணணும்னு அவசியம்லாம் இல்லை, நீங்கள் வந்து பார்த்தோன்னா கல்யாணத்துக்கு ப்ராசஸை வந்து ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா கென்கிட்சு சொல்லிட்டு அவ்வளோதான், அந்த கிளிப்பும் அவனோட சேர்ந்து அழிஞ்சிருக்கும், இதுமாரி அந்த கிளிப்பை பற்றி கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம கென்கிட்சு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இருப்பான். அப்படியே வந்து பார்த்தோன்னா நம்ம லீஃப் வில்லேஜ் வந்து கென்கிட்சு ரிப்போர்ட் பண்ணியிருப்பான். அதாவது எஃப்ஐஆர் காப்பின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஸோ எஃப்ஐஆர் மாதிரி ஃபைல் பண்ணி அனுப்பி விட்ருப்பான். உன் மேலே என்ன கேஸாக வந்திருக்கு, நீ வந்து பார்த்தா எவ்வளோ பெரிய ஷினோவி, பட் நீ இப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல, உன் மேலே அஃபிஷியல் கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தா ரைஸ் பண்ணியிருக்காங்க, இதுக்கு அகைன்ஸ்டாக நாங்கள் எதுவுமே பண்ண முடியாது, இதில் இருக்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சிக்கமாக கேட்க, எஸ் இதில் இருக்கிறதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு கோணமார் சொல்லியிருப்பாரு. ஆன்சர் வந்து நீ வந்து பார்த்தா யாருமே ரெக்வஸ்ட் வைக்கல, அவங்க லீஃப் வில்லேஜ் கிட்ட ஹெல்ப்பே கேட்கல, பட் நீ வந்து பார்த்தா ஏன் வந்து அங்கே போய் அது மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் பண்ண, நீ எழுதிக்கிறது என்ன எழுதிருக்க தெரியுமா, ஏதோ கோஸ்ட் இருக்குது மெமரி திருடுன்னு எழுதிருக்க, பட் அந்த ஒரு நாடு வந்து பார்த்தா எவ்வளோ ஒரு அற்புதமான நாடு தெரியுமா, அந்த இடம் வந்து பார்த்தா ஒரு புனித இடமா கருதப்படுது, அது மட்டும் இல்லாமல் நிறைய சடங்குகள் அங்கே பண்ணுறாங்க, நீ வந்து பார்த்தா எப்படி யாரோட பர்மிஷன் இல்லாமல் நீ போய் அங்கே வந்து உன்னோட ஒர்க்கை வந்து பார்த்தா நீ வந்து உன்னோட ஓன் இண்டிவிஜுவலாக நீ பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா கென்கிட்சு மேலே அஃபிஷியல் கம்ப்ளைண்ட் மட்டும் இல்லை,
இண்டிவிஜுவலாக தனியாகவும் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் நம்ம நருட்டோ நீ வந்து பார்த்தா இப்படி பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும், அது மாதிரி பர்சன் இல்லைன்னு தெரியும், நீ ஏதாவது எங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்ல அஞ்சரி கோனமாரு இல்லை நான் வந்து எதுவுமே சொல்லலை, நான் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு தான் முடிவு பண்ணேன் அப்படின்னு பார்த்தா கோனமாரு சொல்லிட்டு இருக்கேன். அஞ்சரி வந்து பார்த்தா சரி இதுக்கு மேலே எங்களால் எதுவும் பண்ண முடியாது, நாங்கள் வந்து பார்த்தா உங்களை வந்து ஹவுஸ் அரெஸ்ட்டில் வைக்கிறோம், கொஞ்ச நாளைக்கு நீ ஹவுஸ் அரெஸ்ட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ஷிக்குமாரு சொல்ல அந்த பக்கம் நம்ம கோனமாரு அமைதியாகவே சைலண்ட்டாகவே நின்று இருப்பான். ஏன்னா நம்ம கோனமாருக்கு ஆச்சு அப்படின்னு பார்க்க சரி ஓகே எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு வணக்கத்தை வச்சுட்டு நம்ம கோனமாரு போக நருட்டோ நம்ம கோனமாருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாரு. இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம பருட்டோ கவுந்தரிச்சு படுத்துருந்துப்பா, அச்சோ நம்ம பருட்டோ ஆற்றுல விழுந்தானே அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கணுமா, எல்லாத்தையும் அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மறக்காம ஒரு குட்டி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். அடுத்த பாட்டு நம்ம சேனல்லே தான் இருக்குது, போய் மறக்காமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வட்டா நண்பா, பாய்.